உயர்த்தி சொல்லுமா? ஐயா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆமா, எங்களை ரட்சித்தீரையா, உமக்கு நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி, உமக்கு நன்றி ஐயா. நன்றி, உமக்கு நன்றி ஐயா. நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் தாவீது கிறிஸ்துக்கு முன்பதாக 950 இயர்ஸ்க்கு முன்னதாக அவர் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். அவர் அந்த இதை வாசிக்கும் போது தெரியுது அவர் ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறதா. அதனால தான் அவர் ஆண்டவரே என்னை குணமாக்கும். அவர் மாத்திரம் இல்லை, அவரோடு இருந்த தன் யூதர், அவரோடு இருந்தவங்களும் கூட வியாதியோடு இருந்திருக்கிறாங்க. முதல் வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தாவே என்னை கை தூக்கி எடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவர் என்ன செய்கிறாரா? துதிக்கிறார் தேவனை. இந்த கால வேளையில் நம்ம கூட ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். சங்கீதம் பல வருஷத்துக்கு முன்பதாக எழுதியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஒவ்வொருடைய நிமிடமும் நம்மளை காப்பாற்றி வருகிறார். நம்மெல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதிக்க தான் இங்கே வந்திருக்கிறோம். சபை அனைவரும் சேர்ந்து ஒரே சத்தமாய் தேவனை துதிக்கும் போது, அவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை இங்கே இறங்கும். ஹல்லேலூயா. தாவீது அவர் பலன் இருக்கு, அவரோட எல்லாம் பட்டம் இருக்கு அவர்கிட்ட. ஆனாலும் அவருடைய ஆண்டவரே முகத்தை மறைத்தால் நான் கலங்கி போறேன்னு சொல்லி அவருடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். நாம் எதற்காக கலங்குகிறோம்? நம்முடைய கலக்கம் என்ன? இந்த பூமிக்குரியவைகளா, பரலோகத்துக்குரியவைகளா? நம்ம எதற்காக ஃபீல் பண்ணுறோம்? யாரை ப்ளீஸ் பண்ணுறோம்? நம்மளை நம்ம ஆராய்ந்து இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது, இந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பார்க்கும்போது, நான் பலமாக இருந்தேன், என்னை யாரும் அசைக்க முடியாது. நம்ம கூட சொல்கிறோம், ஒரு 4 நாள் விடாமல் ஃபீவர் வந்தால், நம்ம மோஷனோ ஏதோ ஒரு காரியம் நமக்கு பலவீனம். ஆனால் உண்மையான பலம் நம்ம யார் என்பது ஃபஸ்ட் நமக்கு தெரியும். நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லுகிறோம், ஆனால் நம்ம அசைக்கப்படும் போது கண்ணீர் விடுகிறோம். இங்கே பாருங்கள், யார் துதிப்பாங்க ஆண்டவரை? 8ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? கேள்வியோடு முடிக்கிறார். ஆண்டவரே, நான் கல்லறையில் இறங்கும்போது என்னுடைய ராத்தல் என்னை வளமாக்குமோ? நான் சம்பாதித்த படை, நான் சம்பாதித்த காரியங்கள், என்னுடைய பணம், பேங்க் பேலன்ஸ், என்னுடைய பட்டம், பதவி எல்லாமே நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களா? ஒவ்வொரு காரியங்களும் அது நம்மளை வளமாக்குமா? நம்மளை கல்லறையில் இறங்கும் போது, அந்த கல்லறையில் அந்த ஆடுகோடிக்கிட்ட தான் நம்ம போவோம். அங்கே போய் பார்க்கும்போது நம்முடைய மைண்டே மாறிப்போகுது, நம்முடைய சிந்தனையே மாறிப்போகுது. அதனால தான் தயவுசெய்து பர்த்டே ஃபங்க்ஷன் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணும்போது உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளே வரும்.
ஆண்டவரே நான் கல்லறையில் இறங்கினா இதோ எனக்கு இப்படியே செய்வாங்க, எல்லாரும் வந்து லாஸ்ட் ஜெபம் செய்வாங்க, நான் என் கையை அசைக்க முடியுமா, உண்மை நான் துதிக்க முடியுமா, நான் உயிரோடு இருக்கும்போது நான் ஏதோ சிந்தித்து கொண்டு இருந்தேனே, என் பலத்தினால நான் சாதிப்பேன் நான் நினச்சேனே, நான் கல்லறையில் இறங்கி நான் உண்மை துதிக்க மாட்டேன் என்பதை நம்ம உணர்ந்தோம். நாம் துதிக்காமல் இருக்கிறோம். புயது உண்மை துதிக்குமோ அது உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? இதற்காக தான் தேவன் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அவருடைய சத்தியத்தை அறிவிக்க தான் உன்னை என்னையும் உயிரோடு வச்சிருக்கிறார். மைக் பிடிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, மாப்பு பிடிக்கிறவங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. இது மாத்திரம் இல்லை ஊழியம். நீ எங்கெல்லாம் நீ போறியோ நீ தான் நடமாடும் வேதம். நிச்சயமாக யாரெல்லாம் அப்படி சகித்து இருக்கிறீங்களோ அவங்கள தேவன் நிச்சயமாக பயன்படுத்துவார். நீங்கள் பிரசங்கம் பண்ணவே தேவையில்ல, உன்னை பின்னாடி பார்த்தே மனம் திரும்புகிற ஆத்துமாக்கள் அநேகமாவாங்க. ஹல்லேலூயா. இந்த தாவீது அவருடைய உணர்ந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னை சுகமாக்கும். உங்களுடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். நமக்கு கூட ஒரே நிமிஷம் கோபம் வந்தால் நம்முடைய குணங்கள் வெளிப்படுகிறது. அதை செய்துடுறோம், மறுபடியும் நம்ம துக்கிக்கிறோம், ஒன்றுமே திரும்பி வருமா, வார்த்தை வராது. ஆனால் தேவனுடைய கோபம் ஒரே நிமிஷம் உனக்கு சான்ஸ். ஆனால் அவருடைய தயவு அது 2வது லைன் வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். எந்த வசனம்? நீடிய வாய், இன்ஃபினிட்டி. ஆண்டவரே அந்த தயவு எனக்கு வேண்டும். தற்காலிகமான உதவிகளுக்காக நம்ம நான் தேடலப்பா, உம்மோடு நான் உறவாட தான் நான் விரும்புகிறேன். உனக்கும் எனக்கும் தேவன் அவர் சிலுவையில் கல்வாரியில் மறித்து அவர் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறார், அதிகாரம் கொடுத்தார். நீங்கள்லாம் உலகமெங்கும் போய் என்னை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லி தாவீது அதே சொல்லுகிறார். நான் விவரிக்க முடியுமா, நான் கல்லறையில் இறங்கிட்டான், ஆண்டவரே உண்மை மகிமை நான் விவரிக்க முடியுமான்னு சொல்லி நமக்கு தேவன் சான்ஸ் கொடுத்துருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துகிற சிந்தனையிலே நாம் இருப்போம். நாம் மாம்சம் சாகணும், அவருடைய ஆவியான் நமக்குள்ளே விளங்கணும் சொல்லி நாம் முயற்சி எடுப்போம். தேவன் நம்மளோடு பேசுவார்ன்னு சொல்லி ஆராதனையில் ஒவ்வொரு வரிகளை பார்த்தோம். ஆண்டவரே உசிருவா, அதே தான் ரிப்பீட் ஆகினே இருந்துச்சு. இந்த சங்கீதம் கூட அதை தான் சொல்லுது, நீ மரிச்சா நீ தேவனை ஆராதிக்க முடியாது. உயிருள்ள வரை நான் போராடுவேன்றதில்லை, உயிருள்ள வரை நான் தேவனுக்காக உண்மையோடு நான் இருப்பேன், நான் துதிப்பேன். அதுக்காக தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்மளை விட நல்லவங்கெல்லாம் இல்லை, அவங்கள விட நல்லவங்களாக இருக்கிறதுனால நம்ம இங்கே இல்லை. அதை நம்ம உணர்ந்து தேவனே உங்கள் நன்றியோடு நான் இருக்கணும்னு விரும்பி அவருடைய பாதத்தில் இருப்போம். ஆமென்.